அண்மை செய்தி. காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக மாஜிஸ்திரேட் தற்போது சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். மாஜிஸ்திரேட் வெங்கடேஷ் பிரசாத் மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் அலுவலக பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, மாஜிஸ்திரேட் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரம் என்ன? இதன் முக்கியத்துவம் என்ன? வேதவெளி மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக மாஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரசாத் தற்போது அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்திய அந்த மடப்புரம் கோவில் மற்றும் உதவி ஆணையர் பின்புறம் பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் தற்பொழுது கலாய்வு மேற்கொண்டு வருகிறார். அதாவது சம்பவம் நடைபெற்ற பொழுது கிட்டத்தட்ட 3 இடங்களில், அதாவது திருப்புவனம் கால்நடை மருத்துவமனை அருகே உள்ள சீச்சாச்சேரி களம், மடப்புறம் விளக்கு மாணவர் விடுதிக்கு பின்புறம் மற்றும் பேருந்து டிப்போ பின்புறத்தில் உள்ள ஆற்றோர பாதை என 3 இடங்களில் மாறி மாறி அஜித்குமாரை கொண்டு சென்று தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்ததாக கூறப்பட்ட நிலையில் அஜித்குமார் சித்திரவதை தாங்காமல் எல்லோரும் இருக்கும் இடத்திற்கு சென்றால் யாராவது தலையிட்டு தம்மை காப்பாற்றுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மாட்டு கொட்டகத்தில் நகையை அங்கேதான் ஒளித்து வைத்திருக்கிறேன், அங்கே கொண்டு சென்றால் நான் நகையை காட்டிடுகிறேன் என்கின்ற ஒரு போலியான ஒரு விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார். அவர் பேச்சை நம்பி காவல்துறை இந்த பகுதிக்கு கூட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்னது போய் இது இந்த பகுதி வந்தால் யாரும் தனக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் தான் அவர் கூட்டு வந்தார் என்ற பிறகு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த சம்பவப்பட்ட இடத்தை தான் தற்பொழுது மாஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரசாத் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் முழுவதுமாக பிளாஸ்டிக் பைப்புகள், அதே போல் மிளகாய் தூள்கள், அதே போல் அவருடைய ரத்தம் கசிஞ்ச அந்த தரைகள் அனைத்துமே இந்த கொட்டகை பகுதிக்குள் இருக்கின்றன. அவற்றை பார்த்து அவற்றை அதில் இருக்கக்கூடிய என்ன கலை நிலவரமோ அதை தற்போது தங்களுக்கு குறிப்பில் மாஜிஸ்ட்ரேட் குறித்துக் கொண்டிருக்கிறார். முன்னதாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு பின்னால் செல்லக்கூடிய பாதை முழுவதுமே காவல்துறையினால் பேரிகேடு வைத்து தடுப்பு வைத்து ஸ்டீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் யாரும் உள்ளே அத்துமீறி நுழையக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது தற்பொழுது மாஜிஸ்ட்ரேட் அந்த பேரிகேட்டை கலந்து தற்போது அங்கு உள்ளே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதான் நம்ம ஒளிப்பதிவாளர் லட்சுமண் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகு மாஜிஸ்ட்ரேட் இங்கிருந்து நேரடியாக அஜித்குமாருடைய வீட்டிற்கு சென்று அங்கே அவருடைய தாயாரிடமும் அவர் உடன் பிறந்த சகோதரிடமும் தற்போது விசாரணை மேற்கொள்ள அவர் இருக்கிறார். தற்போது இந்த சம்பவத்தில் அந்த டிஎஸ்பி உடைய தனிப்படை கூறக்கூடிய அந்த 6 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் 6 தலைமறைவாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் மாஜிஸ்ட்ரேட் இந்த விசாரணையானது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.